விபத்து இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நம்ம எல்லா இடத்துக்கும் ஒரே வேர்டா யூஸ் பண்ணாம அதுக்கு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து தடம் புரண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா the train is derailed. The train is derailed. நெக்ஸ்ட் விமானம் அது வந்து விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா the plane is crashed. The plane is crashed. நெக்ஸ்ட் ஷிப் அதாவது கப்பல். கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கப்பல் கவிழ்ந்துருச்சு அப்படிங்கறத the ship is capsized. The ship is capsized அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சைக்கிள் உடைஞ்சு போச்சு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? The bicycle is wrecked. The bicycle is wrecked. இப்போ கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லலாம்னா the car is collided. The car is collided அப்படின்னு சொல்லணும். அடுத்து பஸ்ஸோட ஆக்சிடென்ட் அதாவது பஸ் தடம் புரண்டுருச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்றது? The bus is overturned. The bus is overturned. அடுத்து ஸ்பேஸ் கிராஃப்ட் அது வந்து சரியாக வேலை செய்யாததுனால அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது எப்படி சொல்லலாம்னா the spacecraft is malfunctioned. Malfunction. The spacecraft is malfunctioned. அடுத்து சப்மரைன் அதாவது நீர்மூழ்கி கப்பல் அது வந்து மூழ்கிருச்சு அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா the submarine is sunk. The submarine is sunk.